ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது பார்ட் 3. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துடலாம். இஃப் எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் எக்ஸ் டைம்ஸ் இன் ஒய் இயர்ஸ் at compound interest, then it will be x power n times in xy years. ஓகேவா? அதாவது thrice in 2 years and it will become dash in 4 years அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே இந்த டைம்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது 3 டேட்டா கொடுத்துட்டு இது கேட்பாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என் டைம்ஸுங்கிறது என்ஒய் இயர்ஸில் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். At compound interest, a certain sum becomes twice in 5 years. In how many years will it become 16 times? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்ஒய். ஓகேவா? அப்போ ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ட்வைஸ் இன் 5 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் பிகம் 16 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க? இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இது 16ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த இயர்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இது எக்ஸ் பவர் என், அதாவது 2 பவர் எண்ணில் எழுதுனா எப்போ 16 கிடைக்கும் நம்மளுக்கு? 2 பவர் என்ன போட்டால் நம்மளுக்கு 16 கிடைக்கும்? 2 பவர் 4 சார் 16. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 4. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாகவும் நம்ம என்ன போடணும்? 4 இன்ட்டு ஏற்கனவே இங்கே ஒய் என்ன இருக்குது? 5. அப்போ என்ன ஆன்சர்? 20. அப்போ 20 இயர்ஸில் தான் என்ன ஆகும்? 16 டைம்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்ஒய். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 டைம்ஸ் இன் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இயர்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது 16 டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ 2 பவரில் இங்கே இனிஷியலாக நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால 2 பவரில் என்ன போட்டேன்? ஏன்னா எக்ஸ் பவர் என்ன தானே. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது 2. ஓகேவா? அப்போ 2 பவரில் என்ன போட்டால் நம்மளுக்கு 16 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 2 பவர் 4 16. இங்கே என்ன 4னா இங்கேயும் 4 தான். ஸோ ஓகேவா? அப்போ 4 என்னோட வேல்யூ என்ன? 4 × 5 20. At what percentage per annum compound interest will a sum of money become 8 times in 3 years? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? A is equal to P into 100 plus R divided by 100 the whole power என்னங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்ன சொல்லியிருக்காங்க? compound interest will a sum of money becomes 8 times. நம்மளுக்கு sum of money தெரியாது. ஸோ அதை Pன்னு வச்சுக்கோங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? இதை 8Pன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? P into 100 plus R divided by 100 the whole power in 3 years கொடுத்துட்டாங்களா? ஸோ 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ P என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? அப்போது 100 plus R divided by 100 the whole power 3 is equal to, இங்கே பவரில் 3 இருக்கிறதுனால இங்கே இருக்க 8ஐ நம்ம பவர் 3 வர மாதிரி ஏதோ ஒரு நம்பர் பவர் 3 போட்டால் 8 வரணும். அந்த மாதிரி பார்க்கணும். அப்போ 2 பவர் 3 போட்டால் நம்மளுக்கு 8 கிடைக்குமா? அப்போது இங்கே 3 3ன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணிடலாம்? நம்ம இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுத்தோம்னா கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 100 plus R divided by 100 is equal to 2ன்னு கிடைக்கும். இப்போ இது இங்கே போச்சுன்னா 100 plus R is equal to 200ன்னு ஆகிடும். அப்போ R is equal to 200 minus 100 எவ்வளோ? 100. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி a sum of money become 8 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 8P, இது P.
பிபி கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ 8 வந்து இந்த பவரில் இங்கே 3 இருக்கிறதுனால இதையும் 3 மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து 2^3 8. ஓகேவா? அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பண்ணி மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். A sum of money lent at compound in amount to 1000 in 2 years to 1250 in 3 years. Find the rate per annum. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ இங்கே வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்னால் நெக்ஸ்ட் இயர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா R is equal to A2 minus A1 divided by A1 into 100. ஓகேவா? இதான் அதுக்கு வந்து ஃபார்முலா. அப்போ A2 என்ன, 1250 minus 1000 divided by A1 என்ன, 1000 into 100. ஓகேவா? இப்போ 20 கேன்சல் பண்ணுங்க. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 250 டிவைடட் பை ஒரு 110 எவ்வளோ வரும், 0 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 50. அப்போ R is equal to 50%. சாரி 25%. ஓகேவா? இது கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது நெக்ஸ்ட் இயர்ஸில் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுவே அது மாதிரி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, இது என்ன எவ்வளோ, 100 plus R divided by 100 the whole power 3 இயர்ஸில் கொடுத்துருக்காங்களா. இப்போது 3 இயர்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1250. ஓகேவா? அப்போ அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதிடுறோம், அமௌண்ட்டுக்கு பதிலாக வந்து 1250 போட்டுடுறோம். ஓகேவா? அடுத்து டிவைடட் பை P into 100 plus R divided by 100 whole power. இங்கே எத்தனை இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு, 1000. ஓகேவா? இப்படி போடணும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க, பிபி கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இது வந்து மேலே போச்சுன்னா இது ரெண்டுமே சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸு. இப்போ எக்ஸ் கியூப் இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், -2ன்னு வரும். அப்போது கியூப் -2, அதாவது 3 - 2 என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போது 10 plus R divided by 100 equal to, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 525 125 425 100. அப்போ 5/4ன்னு கிடைக்குமா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 400 plus 4R is equal to 500. அப்போது R is equal to, இந்த 400 இந்த சைடு போயிடுச்சுன்னா 500 minus 400 100/4ன்னு வருமா. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 25. இப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இயராக இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் இது வந்து 3 இயர்ஸ், இது வந்து 7 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 years ago, enrollment of school was 1200. At present, it is 1587. Find the percentage increase per annum கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு R கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், A/P is equal to 100 plus R divided by 100 the whole power n. ஓகேவா? இங்கே A எவ்வளோ, 1000 divided by P எவ்வளோ, 1200 equal to 100 plus R divided by 100 whole n எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எந்த டேபிளில் வந்து கேன்சல் பண்ணலாம், இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா
400, இது வந்து 529 கிடைக்கும். ஓகேவா? 3 டேபிள் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 3s are 12, அப்போ அந்த 0 இறக்கிக்கோங்க. 5 3s are 15, 2 3s are 6, ரிமைனிங் 2 27 இருக்கா, அப்போ வந்து 9 3s are 27 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பவர் 2 இருக்கிறதுனால இந்த டேர்மையும் பவர் 2ல கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ 100 plus r divided by 100 the whole square is equal to 529ங்கிறது எதோட ஸ்கொயரு? 23யோட ஸ்கொயர் டிவைடட் பை 400ங்கிறது எதோட ஸ்கொயரு? 20யோட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஸ்கொயர்னு இருக்கிறது நம்ம காமனாக ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்போ இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ஸ்கொயர் ரூட்டு 2 சைடும் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 100 plus r divided by 100 is equal to 23 divided by 20ன்னு கிடைக்குமா? இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. 100 plus r is equal to இந்த 100 மட்டும் இந்த சைடு கொண்டு போங்களேன். 20 இன்ட்டு என்ன கிடைக்கும்? 100ன்னு இருக்குமா? இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 5s are 10. ஓகேவா? அப்போ 100 plus r is equal to 5 into 23 எவ்வளோ? 3 5s are 15, remaining 1, 2 5s are 10, 10 plus 1 11. ஓகேவா? அப்போ வந்து r இந்த சைடு போச்சு, 100 இந்த சைடு போச்சுன்னா 115 minus 100 எவ்வளோ? 15. அப்போ r equal to 15 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான், போட்டுட்டு கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த சம போட்டுட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? A sum of money lent at simple interest amount to 360 in 2 years and 432 in 3 years. Find the rate of percentage per annumனு கேட்டிருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 years 3 years தான் கொடுத்துருக்காங்க. இது கன்சிக்யூட்டிவ் இயர்ஸில், அதாவது நெக்ஸ்ட் இயர்ஸில் இருக்கிறதுனால r equal to a2 minus a1 divided by a2 minus a1 divided by a1 into 100. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை போட்டுட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.